உங்களுக்கு தைரியம் அப்படின்னு ஒண்ணு இருந்தா மட்டும் இந்த ஒரு சிவன் கோயிலுக்கு வாங்க. எதுக்கு சொல்றேன்னா, நீங்க பாக்குற இந்த தெப்ப குளத்துக்குள்ள உள்நீச்சல் அடிச்சு போனா மட்டும்தான் இந்த ஒரு சிவலிங்கத்தை உங்களால பார்க்க முடியும். உள்ள போய் பார்க்கும்போது நானே மிரண்டுட்டேன். அது மட்டும் இல்லங்க, இந்த தெப்ப குளத்துல இருக்க தண்ணி எப்பவுமே வத்தவே வத்தாதுன்னு சொல்றாங்க. 365 நாளும் சிவன் இருக்கிற இந்த ஒரு இடத்துல இருந்து தண்ணி ஊத்து மாதிரி வந்துகிட்டே இருக்கான். இப்பேற்பட்ட இந்த சிவன் கோவில் எங்க இருக்குன்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இந்தியா முழுக்க நிறைய டிஃபரெண்டான கோவில்களை உங்க கண் முன்னாடி கொண்டு வந்துட்டு இருக்க நம்ம ஐடிக்கு ஒரு சின்ன ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க. நீங்க தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலும் கர்நாடகால இருக்க ஹுப்ளிக்கு வந்துருங்க. டெய்லி சென்னையில இருந்து 3:30க்கு ட்ரெயின் அவைலபிளா இருக்கும். ஹுப்ளி ஜங்ஷனுக்கு மார்னிங் 6:30க்குலாம் வந்து ரீச் ஆயிடுவீங்க. அங்க இருந்து பஸ் ஸ்டாப்புக்கு வந்து பாதாமிக்கு போற பஸ்ல ஏறி உட்கார்ந்துக்கோங்க. ஒன்ஸ் நீங்க பாதாமி ரீச் ஆன உடனே அங்க இருந்து ஆட்டோல மட்டும் தான் இந்த ஒரு கோவிலுக்கு போக முடியும். சோ நீங்க ஒரு ஆட்டோ பேசிக்கோங்க. மகா குடேஸ்வரர் டெம்பிள்னு சொன்னீங்கன்னா போதும், உங்களை கோவில் வாசலே இறக்கி விட்டுருவாங்க. இந்த கோவில் கிட்டத்தட்ட 5000 வருஷத்துக்கும் பழமையான கோவிலுங்க. கோவிலை சுத்தியும் நீங்க சிவலிங்கத்தை மட்டும் தான் பார்க்க முடியும். கருவறையில் இருக்க சிவனை பார்க்கும்போது அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும். அதை தாண்டி இந்த கோவில்ல இருக்க மிஸ்டீரியஸான ஒரு சிவலிங்கம்னா அது இது ஒண்ணுதான். அதுக்கு நீங்க இந்த தெப்ப குளத்துல இறங்கி உள்ள மூழ்கி கொஞ்சம் நீங்க உள்நீச்சல் அடிச்சா போதும். உள்ள போயிட்டீங்கன்னா 3 பேர் தாராளமா நிக்கலாம். அங்க ஒரு சிவலிங்கத்தை உங்களால பார்க்க முடியும். அதுவும் காளி வதம் பண்ற மாதிரி அதுக்கு முன்னாடி இந்த சிவலிங்கம் இருக்கும். உள்நீச்சல் அடிச்சு வந்து இந்த ஒரு சிவலிங்கத்தை பார்க்கும்போது உடம்பெல்லாம் சிலுத்து போயிருங்க. கண்டிப்பா வாழ்க்கையில பார்க்க வேண்டிய கோவில்கள்ல இதுவும் ஒண்ணு. மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. உங்க சிவன் பக்தர் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை இப்பவே ஷேர் பண்ணி விட்டுட்டு கீழே கமெண்ட்ல ஓம் நமச்சிவாயா அப்படின்னு கமெண்ட் பண்ணிருங்க.